ஹலோ மக்களே, இன்றைக்கி சிம்பிள் அண்ட் சூப்பரான ஒரு கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கத்திரிக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு கத்திரிக்காய், பல்லாரி வெங்காயம், தக்காளி மூணுமே சம அளவில் எடுத்து உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்காங்க. அப்புறம் அடுப்பில் வானலியை வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்காங்க. தென் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி இது எல்லாமே ஒன்றா ஒரே டைமில் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்காங்க. காய் 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ மிளகாய் தூள் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை மிக்சியில் ட்ரையாக கிரவுண்ட் பண்ணி இந்த தொக்கோட சேர்த்து ஒரு பரட்டி இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி. இந்த தொக்கு வெறுமனே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்கும்.